ஹலோ டீச்சர்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு டான்ற எழுத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எடுத்த உடனே நம்ம எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுக்காம இந்த லெட்டரை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும். அதுக்கு முன்னாடி நம்ம டேட் போட்டுக்கலாம். இன்றைக்கி தேதி என்ன? 3/3/26. நீங்களும் அழகாக இதே மாதிரி டேட் போட்டுக்குங்க. டா. இப்போ டான்ற எழுத்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். டா. அழகாக சர்க்கிள் பண்ணுங்க. டா 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 டா. ஓகேவா? இதே மாதிரி சர்க்கிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அழகாக இதுக்கு ட்ராயிங் பண்ணணும். இப்போ இந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு இந்த ட்ராயிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது கலர் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க கவனம் நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது ஃபுல்லாக நீங்கள் ட்ராயிங் கலர் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நல்லா விடாமல் அழகாக அவசரமே படாதீங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த புக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அழகாக அவங்கள ட்ராயிங் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் இந்த ப்ராக்டிஸ் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் போதும். அடுத்தது அவங்கள விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி வெளியெல்லாம் வரும்பொழுது வெளியே வராமல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். சில குட்டீஸ் நீங்களும் வெளியே வராமல் தானே அடிக்கிறீங்க? சில குட்டீஸ் நல்லா அழகாக கலர் பண்ணுங்கள். மேம் கூட சேர்ந்து நீங்களும் அழகாக கலர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெளியே வராமல் இது என்ன எழுத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம்? டா. குடம். ஓகேவா? என் கூட சேர்ந்து நீங்களும் அழகாக பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இப்போத்தி குழந்தைங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது. நீங்களுமே அழகாக ஒரு குடம் பக்கத்தில் வரைஞ்சிட்டு நீங்களுமே கலர் பண்ணுங்கள். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு வாய்ப்பாக இருக்கும். நல்லா அழகாக குடம் பண்ணிவிட்டு 2 பேரில் யார் அழகாக பண்ணியிருக்கீங்க நீங்களே ஒரு ஸ்டார் போட்டுக்குங்க. குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டார் போட்டு விடுங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக மேம் அழகாக குடத்துக்கு அடிச்சுட்டேன். என்னை விடவே நீங்கள் சூப்பராக அடிப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். அழகாக வெளியே வராமல் அழகாக அடிச்சிருங்க. இப்போ இது என்ன எழுத்து? டா. குடம். ஓகேவா? இது முடித்ததுக்கப்புறம் இது பேர் ரெயின்போ ட்ரேசிங். நம்ம எழுதி பார்க்கணும். எங்கேருந்து ஃபஸ்ட்டு தொடங்கணும்? இங்கே மேலேருந்து வரணும். ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஸ்லீப்பிங் லைன். நான் கையே எடுக்கல பாருங்கள். ஒரு கலராக எடுத்து ரெயின்போ ட்ரேசிங் கொடுங்க. ஓகேவா? டா. இப்போ நான் நீல நிறம் எடுத்திருக்கேன். டா. அடுத்து பிங்க்கு. டா. டா. சொல்லிவிட்டு அழகாக பண்ணுங்கள். ஓகேவா? டா. டா. உங்ககிட்ட எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலரும் எடுத்து ஒரு மாதிரியாக அழகாக எழுதுங்க. டா. 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 ஒவ்வொரு நிறமாக எடுத்து பண்ணுங்கள் அழகாக. இப்போ பாருங்கள், ரெயின்போ ட்ரேசிங் எவ்வளோ அழகாக அடிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு எந்த நிறம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாமா? இதில் அழகாக கலர் பண்ணி பார்க்கலாமா? டான்ற எழுத்துக்கு நம்ம மேலே இருந்து தான் வருவோம் இல்லையா? அதனால மேலே இருந்தே நம்ம என்ன பண்ணுறேன்? மேம் அடிக்கிறேன். நீங்களும் அடிக்கலாமா? டா. நல்லா அழகாக அடிங்க. டா. பார்க்கவே அழகாக இருக்கா? நம்ம வீட்டுக்கு எல்லோரும் வந்தாங்கன்னா நம்ம காமிக்கலாமா? எவ்வளோ அழகாக குழந்தைங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க? உங்களை பாராட்டுவாங்க. அப்போ நீங்கள் கேட்டால் சொல்லணும், இது என்ன எழுத்து? டா. சொல்லுங்க பார்க்கலாம். டா. ஓகே செல்லக்குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் அடிச்சுட்டு மேம்க்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா? இதே மாதிரி தானே உங்கள் பேஜும் அழகாக இருக்கும். கரெக்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?